லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. ஒடிஷாவில் 4 மக்களவை தொகுதிகளுடன் 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. 9 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசம் என 96 மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகளுக்கும், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகளுக்கும், பீகாரில் 5, ஜார்க்கண்டில் 4, தெலங்கானாவில் 17 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் ஆந்திராவிலிருந்து ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், நட்சத்திர தொகுதிகள் வேட்பாளர்கள் யார் யார் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள்? களத்தில் முந்துவது யார் என்ற விவரங்கள் இருக்கிறது? வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், எந்த ஆர்வமா காலையிலே கியூல நிக்கிறாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கின்றது. இந்த வாக்குச்சாவடி மையம் என்பது குண்டூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட மங்களகிரி சட்டமன்ற தொகுதியில் இந்த போலிங் ஸ்டேஷன்ல நம்ம நிற்கிறோம். இளைஞர்கள் அதிக அளவிலான ஒரு ஆர்வத்துடன் காத்திருந்து வாக்களிக்கக்கூடியதுதான் நீங்க பார்க்க முடிகிறது. சற்று முன்பாக அந்த மாதிரி வாக்குப்பதிவும் நடைபெற்றிருந்த சூழ்நிலையில வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் ஓட்டு போட போறாரு. அவருடைய மகன் லோகேஷ் தான் இந்த மங்களகிரி தொகுதியிலே எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்கிறாரு. தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக அவர் இங்க போட்டியிடுறாரு. வயதானவர்கள் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவர்களெல்லாம் தனியாக அமர வைக்கப்பட்டிருக்கூடிய காட்சியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த குண்டூர் மக்களவை தொகுதியை முக்கியமான மற்றொரு விஷயம், தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியுடைய தெலுங்கு தேச வேட்பாளர் டாக்டர் சந்திரசேகர் தான் கோடீஸ்வர வேட்பாளர். 5700 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த பிரமாண பத்திரத்தில் காட்டியிருக்காரு. இவர் தான் அதிகமான கோடீஸ்வர வேட்பாளராகவும் இருக்கின்றார். அதாவது ஆந்திராவில் பொறுத்தவரையும் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், மாலை 4 மணிக்கே ஒரு சில பகுதிகள், அதாவது 3 சட்டமன்ற தொகுதிகளில் மாலை 4 மணிக்கே முடிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் பக்கத்தில் சில பள்ளத்தாக்குலாம் வனப்பகுதி, அங்கெல்லாம் முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளவு இன்டீரியர் ஏரியா. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜயவாடா தாண்டி ஒரு 3 இடங்கள்ல அவர்கள் ஒரு 5 மணி வரை போல் பண்ணக்கூடிய ஒரு வசதி என்பது இருக்கிறது. இதுதான் நிலவரமா இருக்கிறது. தொடர்ச்சியாக மாநில முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி கடப்பா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிவெந்துலா சட்டமன்ற தொகுதியில் வாக்களிப்பதற்காக நேற்று இரவே அங்கு புறப்பட்டு சென்று விட்டார். மாநில காங்கிரஸ் தலைவர் YS சர்மிளா, ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி, அவங்க கடப்பாவில் ஓட்டு போட போறாங்க. மாநில பாரதிய ஜனதா தலைவர் புரந்தேஸ்வரி, அவங்க ராஜமுந்திரி தொகுதியில ஓட்டு போட போறாங்க. நீங்க பார்க்கலாம் எந்த அளவு இருக்கு மக்கள். அந்த பக்கமும் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களே காலையில் 7 மணிக்கு இவ்வளவு பெரிய ஒரு கியூ, இவ்வளவு ஆர்வம். அதாவது ஏன்னா MP எலெக்ஷனோட MLA எலெக்ஷனும் நடக்கக்கூடிய ஒரு சில குறைவான மாநிலங்கள், ஏன்னா ஒடிசாவில் நடக்குது, அடுத்தது ஆந்திரா தெலுங்கானாவில் நடக்குது. எனவே 2 வாக்குகளை அவர்கள் செலுத்தியாக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான பிரதிநிதிகள் அடுத்த 5 ஆண்டுகள் தங்களுக்கான சேவைகளை செய்யக்கூடியவர்கள், தங்களுக்கான மக்கள் நல பணிகளை செய்யக்கூடிய பிரதிநிதி யார், ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் பார்க்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த பூத் ஸ்லிப்போட கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களோட வந்திருக்காங்க. அதே போல பவன் கல்யாண், BR இந்த கட்சியுடைய அந்த அவரும் இன்றைக்கு மங்களகிரி தொகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க போறார். இது போன்று பல பிரபலங்களும் வாக்களிக்க போறார். தெலுங்கானா மாநிலத்திலும் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ராகுதா.
ரமேஷ், இப்போ வாக்காளருடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது குறித்து நீங்க சொல்லியிருந்தீங்க. மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகள்லாம் எவை, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போடப்பட்டிருக்கா? ராதா, இந்த ஆந்திராவில் மட்டும் ஓட்டு போடுறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,14,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள், தகுதியான வாக்காளர்கள். இதில் மொத்தம் எவ்வளவு வாக்குச்சாவடி இருக்குன்னா 46,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. பதட்டமான வாக்குச்சாவடி 12,000 வாக்குச்சாவடி, அதாவது நாளில் ஒரு வாக்குச்சாவடி பதட்டமான வாக்குச்சாவடி. ஏற்கனவே இந்த பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு சில பகுதிகளில் உச்சகட்ட பாதுகாப்பு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து கூட காவல்துறையினர் இங்கே வந்திருக்காங்க. 4,500 பேர் வந்திருக்காங்க. கர்நாடகாவில் வந்து ஒரு 4,000 பேர் வந்திருக்காங்க. இது போன்று அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டு முழுக்க முழுக்க பலத்த பாதுகாப்புடன் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய மூத்த குடிமக்கள் அவர்கள் தங்களுடைய அந்த பூத் ஸ்லிப்பு கொண்டு வந்து இங்கே வந்து இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுறது. ஏன்னா எம்எல்ஏக்கு ஒன்று, எம்பிக்கு ஒன்று. இது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். திருப்பதியில் 46 கேண்டிடேட், எம்எல்ஏ கேண்டிடேட் போடுறதுனால அங்கே இவிஎம் மிஷின் 3 இவிஎம் மிஷின் வச்சிருக்காங்க. வழக்கமாக 16 பேர் போட்டிட்டா ஒரு மிஷின் என்ற அடிப்படையில் அது திருப்பதி தான் அதிகமான தமிழகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியில் போட்டிடுறாரு. ஆனால் அவர் தொகுதிக்கே பிரச்சாரத்துக்கு போல, அந்த அளவுக்கு வந்து அவர் 7 முறை போட்டியிட்ட இடம். அவர் அந்த அளவுக்கு தமிழக நம்பிக்கையின் காரணமாக, தொகுதி மக்கள் மீது நம்பிக்கையின் காரணமாக அங்கே போகாம இங்க அவருடைய வீடு வந்து அமராவதி பக்கத்தில் இருக்கு, அங்க வந்து ஓட்டு போடுறதுக்காக குடும்பத்தோட வந்துட்டு இருக்காரு. அவருடைய மகன் லோகேஷும் போட்டியிடுறாரு. அதே போல புலிவெந்துலா தொகுதி என்பது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய 1978 முக்கியமா ஒய்எஸ் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி காலத்திலிருந்தே அந்த தொகுதி ரொம்ப ஃபேமஸான தொகுதி. அந்த தொகுதியில் அவர் நிற்கிறாரு. அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி தொகுதியில் ஒய்எஸ் சர்மிளா போட்டிடுறாங்க. அண்ணனும் குறிப்பாக சகோதரிக்கும் இடையே வந்து சகோதரன் சகோதரி இடையே கடுமையான அங்கே போட்டி நிலவுகின்றதையும் நம்மளால் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு என்பதை மாநில தேர்தல் அதிகாரி அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே வாக்குப்பதிவு என்பது அமைதியான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ராதா, ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலும் நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலும் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சதவீதத்தின் அளவு அடுத்த நேரலையில் தெரிந்து கொள்ளலாம். ரமேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.